அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு கருவாடு தொக்குங்க. நிறைய பூண்டு போட்டு இந்த கருவாடு தொக்கு செஞ்சுருக்காரு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இந்த மாடலில் தான் நீங்கள் செய்வீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை. நீங்கள் கொடுக்குற லைக் கண்டிப்பாக எனக்கு லைஃப்பை சர்வே பண்ண ஹெல்ப் பண்ணும். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். ஒரு பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரே ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சி இந்த பேஸ்ட் எடுத்து வச்சிடலாம். 100 கிராம் நெத்திலி கருவாடு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு க்ளீன் பண்ணி வச்ச இந்த நெத்திலி கருவாடு இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. கருவாடு இதிலே நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு கூட மூடி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதிலே கருவாடு முக்கால்வாசி வெந்துடும். அப்புறம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இதில் இருக்க தண்ணியெலாம் இழுத்துக்கிட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே கடாயில் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு ஒரு 7-8 பல் பூண்டு மறுபடியும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுருங்க. எந்த அளவுக்கு பூண்டு கருவேப்பிலை சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு இந்த கருவாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு வதக்கணுமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து வதக்கி விடுங்க. இது வதக்கிறதுல தான் இந்த கருவாட்டோட டேஸ்ட்டே இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் ரைஸோட அப்படியே போட்டு சாப்பிட்லாம். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே பச்சை மணம் போய் எண்ணெய் தெளிஞ்சு வரணும். ஒயிட் ரைஸோடு சாப்பிட்லாம், பழைய சாதத்தோட கஞ்சியில் தொட்டு சாப்பிடலாம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையுமே வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாடு தொக்கு. நீங்கள் கருவாடு தொக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், கருவாடு ஃப்ரை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோசையோடு வச்சு சாப்பிடக்குள்ளே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏற்கனவே வச்சுருந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கருவாடு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்குங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து வரட்டும். இந்த மசாலா ஃபுல்லாக கருவாட்டில் ஸ்ப்ரெட் ஆகணும். அந்தளவுக்கு வதக்கி விடுங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணுங்கள். சூப்பரான கருவாட்டு நெத்திலி பூண்டு கருவாட்டு ஃப்ரை ரெடியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.